முடியும். இப்போது குரு அப்படிங்கிறது மேஷத்தில் இருக்குது அப்படின்னா அந்த பர்சன் வந்து ரொம்ப ஆளுமை பன்மை மிக்கவர். கொஞ்சம் கோபம் இருக்கும். அவர் எந்த காரியத்தை எடுத்தாலும் விடாமல் நின்று அதில் ஜெயிக்கக்கூடியவர். யாருக்காகவும் அவர் எடுத்த காரியத்தை விட்டு கொடுக்காம இருந்து அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். குரு ரிஷபத்தில் இருக்குது அப்படின்னா அவர் வந்து பார்க்கறதுக்கு லக்ஸரியஸாக இருப்பார். பட் அவர் காசு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பார். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுல அவரோட முழு கவனமும் இருக்கும். குரு மிதுனத்தில் இருக்குது அப்படின்னா அவர் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமான நபராக இருப்பார். அவருக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், ஒருத்தர்கிட்ட எப்படி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறது தெரியும். குரு வந்து கடகத்தில் இருக்குது அப்படின்னா இவர் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக, எமோஷ்னலாக, உணர்ச்சி வசம் மிகுந்த நபராக இருப்பார். சமூகத்தில் நம்மளை பற்றி எப்படி நினைப்பாங்க, நம்மளோட அடையாளம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இவருக்கு அதிகமாக இருக்கும். குரு சிம்மத்தில் இருக்குது அப்படின்னா இவர் ஒரு ஆளுமை பன்மை நிறைந்தவராக இருப்பார். அத்தாரிட்டி பவர் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை அவரே உருவாக்கி அவரே அதில் வெற்றி அடையாது எப்படிங்கிறதுல கவனமாக இருப்பார். குரு கண்ணியில் இருக்குது அப்படின்னா இவர் கொஞ்சம் இவரோட சரௌண்டிங்ஸில் ஃபேமஸான பர்சனாக இருப்பார். இவர் புத்தி கூர்மையான நபராக இருப்பார். ஒரு விஷயத்தை எப்படி அணுகி ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுல ரொம்ப பெரிய ஆளாக இருப்பார் இவர். குரு துலாமில் இருக்குது அப்படின்னா இவருக்கு அவரை அழகுபடுத்திக்கிறதுலையும் அவரை வெளிக்காட்டிக்கிறதுலையும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறதுலையும் பெட்டரான பர்சனாக இருப்பார். குரு விருச்சகத்தில் இருக்குது அப்படின்னா எந்த காரியத்தையும் விடாமல் நின்று பிடிவாதமாக முடிக்கிறதுக்கான குணம் அவங்கக்கிட்ட இருக்கும். குரு தனுசில் இருக்குது அப்படின்னா இவருக்கு வந்து சொசைட்டியில் சமூக அந்தஸ்து, சொசைட்டி நேம் இது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் இவருக்கு. மகரத்தில் குரு இருக்குது அப்படின்னா சொசைட்டியில் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் இவருக்கும் முக்கியமாக இருக்கும். இவருக்கு குழந்தைங்க லைஃப் அதை பற்றின பயம் இதெல்லாம் நிறைய இருக்கும். கும்பத்தில் குரு இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து பலதரப்பட்ட அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் மூலமாக இவங்க வாழ்க்கையில் நிறைய அச்சீவ் பண்ணுவாங்க. அந்த அனுபவங்கள் மூலமாக இவங்களால எந்த பிரச்சனையும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். குரு மீனத்தில் இருக்குது அப்படின்னா இவங்க ஒரு பிரபலமான நபராக இருப்பாங்க. இவங்களோட சரௌண்டிங்ஸ்லேயும் சரி வெளியவும் சரி இவங்களோட காசை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுலையும் இவங்க கொஞ்சம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இதே மாதிரி